வெளிப்படுத்தல் என்பது சாத்தானின் வெற்றியை பற்றி பேசுகிற புத்தகம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை பற்றி பேசுகிற புத்தகம். வெளிப்படுத்தல் அந்தி கிறிஸ்துன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபா தரேன். வெளிப்படுத்தல் அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்தல ஒரே ஒரு இடத்துல அந்தி கிறிஸ்துன்னு வார்த்தை வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு 10,000 ரூபா தரேன். என் அன்புக்குரிய வெளிப்படுத்தல் என்பது வெற்றியின் சுவிசேஷம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அம்புலி மாமா கதைகள். சார் எதுக்கு சார் பயம்? ஃபர்ஸ்ட் கம்மிங்க சரியா புரிஞ்சுக்கிட்டவன் செகண்ட் கம்மிங்ல எதுக்கு பயப்படணும்? அதான் எனக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஏதுவாக தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உண்மையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களும் சோர்விலிருந்து உற்சாகத்திற்கும் குறைவிலிருந்து நிறைவுக்கும் கடந்து வருகிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். என் அன்புக்குரியவர்களே, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை ஜனங்களுடைய பக்தி விருத்திக்காய் பயன்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, தீர்க்கதரிசிகள் தம்முடைய ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாகவும் அவர்களை தைரியப்படுத்துகிறவர்களாகவும் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். எத்தனையோ முறை பழைய ஏற்பாட்டில் கூட படையெடுப்புகள் கடந்து வந்தபோது தீர்க்கதரிசிகள் ஜனங்களையும் ராஜாக்களையும் நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினார்கள். ஒரு நல்ல தீர்க்கதரிசியின் வேலை எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் சொல்லுகிற வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி கலங்கியிருக்கிற அவர்களை மிகவும் ஆழமான கலக்கத்துக்குள் அழைத்து செல்லாதபடிக்கு அவர்களை உற்சாகப்படுத்தி தேவனுடைய ஆளுகையை குறித்த அறிவை அவர்களுக்கு கொடுத்து சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்காகத்தான் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, வேதத்திலே நேர்மறையான தீர்க்க தரிசனங்கள் உண்டு, எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஆனால் அந்த இரண்டு தீர்க்க தரிசனங்களின் நோக்கம் என்னவென்றால், எதிர்மறையான தீர்க்க தரிசனத்தில் கூட தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் அந்த எதிர்மறையான காரியத்தை நேர்மறையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். தேவன் சொன்ன வேதத்தில் இருக்கிற அத்தனை எதிர்மறையான தீர்க்க தரிசனம், நமக்கு எதிராக இருக்கிற எதிர்மறையான தீர்க்க தரிசனத்திற்கான நோக்கம் என்னவென்றால், அந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்பதுதான். என் அன்புக்குரியவர்களே, நேர்மறையான தீர்க்க தரிசனங்கள் நம்மை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதிப்பதற்காக, எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள் அவைகளை எல்லாம் நாம் மாற்றி எழுத வேண்டும் என்பதற்காக. நினிவே என்கிற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தை தேவன் அழிப்பதற்கு சித்தம் வைத்திருந்தார். என்னுடைய கேள்வி, அழிக்க வேண்டும் என்று சித்தம் இருக்கிறவர் எதற்காக அவங்ககிட்ட சொல்லிட்டு அழிக்கணும்? சொல்லாமலே அழிச்சிருக்கலாம் இல்லையா? எதற்காக சொல்லுகிறார்? அந்த ஜனங்கள் அதை மாற்ற முடியும், அவர்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக. இந்த கடைசி காலத்தில் கூட எதிர்மறையான காரியங்களை அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம். இது இதனால் வந்த விளைவு, அதனால் வந்த விளைவு, கடைசி கால வாதை, அப்படி இப்படின்னு சொல்லலாம். என்ன எதிர்மறையான தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் உங்களால் அதை மாற்ற முடியும் என்பதுதான் வேதம் தருகிற இறுதியான உறுதியான தீர்ப்பு. அதை மறந்துவிடவே கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்திலும் நாம் அதை தப்புவிப்பதற்கும் அவைகளை மாற்றுவதற்குமே கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய, நீ குனிஞ்சு நல்ல அடி வாங்குப்பா, இப்போ அடிக்க போகிறான்னு சொல்கிறதுக்கே கிடையாது. யாராவது ஒருவர் அப்படி உங்களுக்கு பிரசங்கிப்பார் என்றால், இது கடைசி காலத்தில் வர்ற வாதை, இன்னும் கொஞ்ச நாள் உலகம் அழிய போகுது, அதனால் முதுகு எல்லாம் ரெடியாக வச்சுக்காங்க அடி வாங்கிறதுக்கு என்று சொல்வார்கள் என்றால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசி ஜனங்களை உற்சாகப்படுத்தாமல் ஜனங்களை கலங்கப்படுத்துகிறார்கள், அவர்கள் பயமுறுத்துகிறார்கள். ஆகவே தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு செய்தியும் அது பெரிய ஒரு நாடக பாணியிலையும் ஒரு அம்புலி மாமா கதை மாதிரி அடுத்து இது நடக்க போகுது, அடுத்து அது நடக்க போகுது, இதெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஆவியிலே ஒரு கலக்கத்தை அது ஏற்படுத்தும் என்றால் இம்மீடியட்டாக அந்த சேனல் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும். ஏனென்றால் மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அதனாலே கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம்? வழி நடத்துகிறார்.
ஸோ கடைசி கால செய்தி என்பது அது பயமுறுத்துகிற செய்தி அல்ல. கடைசி கால செய்தி என்பது தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிற செய்தி. அந்த காலத்துலேருந்து நமக்கு கடைசி கால செய்தினா அடிவேரில் ஏதோ கலக்கும் பாருங்கள். ஏன்னா நமக்கு இது பிரசங்கம் பண்ணவங்க செய்த தவறுகள், பிரசங்கத்தில் இருந்த தவறுகள். கடைசி கால செய்தி என்பது என்னவென்றால், ஃபைனல்னா என்ன, ஃபைனல் அதாவது கிளைமேக்ஸ்னா என்ன, கிளைமேக்ஸ்னா வந்து ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறது தான் கிளைமேக்ஸ். அப்போ கடைசி கால செய்தினா அதை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் சந்தோஷப்படணும். எதையாச்சும் புதுசாக பேசணுன்றதுக்காக ஜனங்களை பயமுறுத்துவதல்ல செய்தி. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கலங்காதிருங்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். சாட்சியின் வசனத்தினால் நீங்கள் அவனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். வாக்கு தத்தமெல்லாம் வெளிப்படுத்தலுக்கு அடாப்ட் ஆகாதான்னு நான் கேட்குறேன். என்னுடைய கேள்வி என்னென்னா, ஏகப்பட்ட வாக்கு தத்தங்களை பேசுகிறீங்களே, தேவன் ப்ராமிஸ் கொடுக்குறான்னு பேசுகிறீங்க, கைவிட மாட்டான்னு பேசுகிறீங்க, உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான்னு பேசுகிறீங்க, வந்து இரவும் பகலும் சட்டைகளை விரித்து பாதுகாப்பார்னு பேசுகிறீங்க. இந்த வாக்கு தத்தெல்லாம் வெளிப்படுத்தலுக்கு அடாப்ட் ஆகாதா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது, மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் நாங்கள் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்தே போனாலும் தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை மாறாது. அதனால் வார்த்தையிலே ஸ்திரப்பட்டவர்களாக இருங்கள். ரொம்ப முக்கியமான நேரம். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த பிரச்சனையை வச்சு மக்களை கலக்கப்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப் உள்ளே இறங்கி வருவாங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்கிறேன், நீ பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் கர்த்தர் உன்னை தாங்குகிறவராக இருக்கிறார். வேதம் அப்படிதான் தெளிவாக சொல்லுது. ஆகவே உங்களுக்கு ஒரு தேவன் உண்டு, உங்களுக்காய் சொந்த குமாரனை அனுப்பினவர். எப்பேற்பட்ட தேவன், எவ்வளோ பெரிய அன்பு! அப்பேற்பட்ட தேவன் தாவீது சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், இன்னும் பாதாளம் வரல, மரணம் வரல, அக்னி கடல் வரல, வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட எதுவுமே வரல, நீங்கள் பாதாளத்துக்கும் போகலை. ஆனால் ஒருத்தர் எழுதாம பாருங்கள், அப்போவே நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உடைய கரம் என்னை தாங்கும் என்று சொல்வானானால் அவன் அன்பிலே எவ்வளவு நிரம்பி இருப்பான். பிரச்சனை என்னவென்றால், இன்றைய கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இருதயம் தேவனுடைய அன்பினால் நிரம்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ தேவன் மீது நம்ம வைத்திருக்கிற அன்பு நியாயத்தீர்ப்பிலே தைரியமாய் நிற்பதற்கு நமக்கு என்ன கொடுக்குதான், தைரியத்தை கொடுக்குதான். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் எந்த பக்கம் திரும்பினாலும் அது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக தான் கடந்து வருகிறார். நீங்கள் பைபிளில் இருக்கிற எதிர்மறையான பல விஷயங்கள் யாருக்கு எழுதப்பட்டது என்பது தெரியாமல் நமக்கென்று நினைத்து விசுவாசிகள் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை இன்னும் கலங்க வைக்கக்கூடிய அளவில் வந்து ஏதாச்சும் த்ரில்லர் ஸ்டோரியை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என் அன்புக்குரியவர்களே, தட்ஸ் வெரி, அது என்ன செய்யணும்னா, நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். உங்களால் ஜனங்களை உற்சாகப்படுத்த முடியாட்டினா கூட பயமுறுத்தாதீங்க. இதற்கு நம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஜனங்களை கலங்கடிக்கிறவர்கள் அவர்களுக்கு இடரல் உண்டாக்குறவர்கள் கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன சொல்ல வருகிறோம் என்றால், என் அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தல் என்பது சாத்தானின் வெற்றியை பற்றி பேசுகிற புத்தகம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் வெற்றியை பற்றி பேசுகிற புத்தகம். வெளிப்படுத்தல் என்பது ராஜாதி ராஜாவாக இயேசு இந்த பூமியிலே அரசாளுகிற ஒரு புத்தகமே ஒழிய எதிர்மறையான காரியங்களும் பிசாசின் காரியங்களும் இந்த பூமியிலே ஆட்சி செய்கிற ஒரு காலம் அல்ல. ஆகவே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலே சரியான செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியிலே தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஆளுகை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நம்மை அறிவுறுத்துகிற, நம்முடைய மனக்கண்களை திறக்கிற செய்திகளைத்தான் நாம் கேட்க வேண்டும். உங்களை குற்ற உணர்ச்சிகளை கொண்டு செல்கிற செய்தியையும், உங்களை நியாயம் தீர்க்கிற செய்தியையும், அதன் மூலமாய் கடவுளை விட்டு தூரமாக உங்களை அழைத்து சென்று அவிசுவாச ஆழியிலே ஆழ்த்தக்கூடிய செய்திகளை நீங்கள் ஒருபோதும் கேட்கக்கூடாது. என் மகனே, வேதம் சொல்லுகிறது, என் மகனே, ஞானத்தை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை கேளாதே. தேவனுடைய வார்த்தை அவருடைய ஞானத்தை விட்டு விலகச் செய்கிற போதகங்களை கேட்கக்கூடாது. ரொம்ப முக்கியமானது இந்த நாள். அவர் தம்முடைய செட்டைகளின் நிழலில் நம்மை மறைத்திருக்கிற நாள். இந்த நாள் தேசத்தையும் பூமியையும் பூரணமாய் மாற்றும்படிக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற நாள்.
ஆகவே இந்த காலகட்டத்தில் பொதுவாக 2 வகையான செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அதில் ஒரு செய்தி என்னென்னா, இந்த பூமி வர வர என்ன ஆகிட்டே போகும், மோசமாகி கொண்டே போய் இடிஞ்சு உடஞ்சி சுக்குநூறாகி ஒன்றுமில்லாமல் போய் இந்த பூமியே ஒரு என்னவா மாறிடும், ஒரு இவர்கள் பேசுகிறத புரிய வைக்கணும்னா ஒரு கட்டணம் இல்லாத பொது கழிப்பறை மாதிரி மாறிடும். இந்த பூமிக்கு அவங்க கொடுத்துருக்கிற மரியாதை. ஆனால் தேவன் இந்த பூமியை ஸ்கொயர் ஃபீட்டாக ரசித்து படைச்ச இந்த பூமியை அவ்வளவு அசிங்கமாக அவர்கள் விமர்சிக்கிறார்கள். இந்த பூமி அப்படி ஆகி போயிடும். இந்த பூமி என்ன செய்யும்னா பல இப்போ இருக்கிறத விட இன்னும் மோசமான நிலைமைக்கு போகும். வாதை வரும், அவங்க பேசுகிற விஷயங்கள், துன்பம் வரும், பூகம்பம் வரும், அழிவு வரும், மரணம் வரும், பஞ்சம் வரும், பட்டினி வரும், பாவம் பெருகும், கொலையும் வெறியும் தாண்டவமாடும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும், 666 வரும், மிருகம், வலு சர்ப்பம், கள்ளத்தீர்க்கதரிசி, 7 தலை 7 முடி 10 கொம்பு, வேசி, இது ஃபுல்லாக அந்த வெளிப்படுத்தலில் வர்றதில் அந்த விஷயங்களோட அர்த்தங்கள் தெரியாமல் அதை குறித்து பேசி ஜனங்களை கலக்கப்படுத்துகிற ஒரு குரூப்பு. ஆகவே இந்த பூமி ஒட்டு மொத்தமாக என்ன ஆயிரும், இருந்த இடம் தெரியாமல் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பெரிய ஒரு ஜோக் என்னென்னா, இவர்கள் மத்தியில் உபவாச ஜெபத்தை கூட்டி, ஆண்டவரே இந்த வாதைகளெல்லாம் என்ன செய்யுங்க, நிப்பாட்டுங்க. என்னுடைய கொஸ்டின், இதெல்லாம் நடக்கும்னா அதுக்கு பிறகு எதுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க? இந்த உலகம் நம்முடையது அல்லன்னா அப்புறம் எதுக்காக இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்க? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவரே சைனாவில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸு அப்படியே இந்தியாவுக்குள்ளே நல்ல வேகமாக பரவட்டும் ஆண்டவரே, நாங்களாம் செத்தோம்னா தான் நீங்கள் சீக்கிரம் வருவீங்க தான் நீங்கள் ஜோம் பண்ணணும். அப்புறம் நீ உயிரோட பாதுகாக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? என்றைக்குனாலும் உங்கள் கணக்கு பண்ணி இந்த உலகம் என்ன செய்ய போகுது, அழிய தானே போகுது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன், அப்புறம் என் பிள்ளை வரும்போது எல்லாம் அழிஞ்சுக்கிட்டுமா, அப்புறம் அவன் ஜோம் பண்ணுவானே, ஆண்டவரே இந்த அழிவுகளெல்லாம் எங்களை நீட்டுங்கன்னு. இப்படியே நீங்கள் ஜோம் பண்ணி நீங்கள் பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, ஜபத்தில் நீங்கள் பேசுகிறது ஒன்று, இப்படி மாற்றி மாற்றி என் குழப்புறீங்கன்றேன். இதுதான் குழப்பத்தின் பிரசங்கங்கள், இந்த உலகம் அழிவுக்கு நேராக போகிறதுன்றது. இப்போ இன்னொரு பிரசங்கத்தை சொல்கிறேன், இந்த உலகம் மறுரூபத்திற்கு நேராக கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகம் புதிய வானமாக புதிய பூமியாக மாறப்போகிறது. இந்த உலகத்திலே இந்த பூமியை நாம் மறுரூபப்படுத்த போகிறோம். பூமி மறுரூபமாகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு கிரயத்தை இந்த பூமியின் மாற்றத்திற்காக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாய் சிலுவையிலே தம்முடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக கொடுத்தார். இந்த உலகத்தின் துவக்கமே இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த உலகம் படைக்கப்பட்டது. இன்னும் நான் செய்திக்குள்ளே வரல, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகம் மனிதன் ஆண்டு கொள்ளும்படி படைக்கப்பட்டது. ஆதாம் ஏவாளும் இந்த ஆளுகின்ற திட்டத்திலே தவறி போய் அதை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். பிசாசானவன் இந்த பூமி என்ன செஞ்சிட்டான், கைப்பற்றிட்டான். மறுபடியும் அவருடைய கரத்திலிருந்து அதை பிடுங்குவதற்காக பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை அனுப்பினார். நல்லா கவனிங்க, இந்த பூமியே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறவர் 6000 வருஷம் கழிச்சு எதுக்குங்க முடிவெடுக்கணும்? 3 அதிகாரத்துலேயே முடிவெடுத்துருக்கலாம்ல. இது தம்பி, இந்த உலகம் நமக்கு வேணாம், விட்டுரு, என்ன ஆகிப்போச்சு, இது ஒரு மாதிரி ஏடா கூட ஆகிப்போச்சு, அதனால் நீ இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் கிடையாது, இந்த உலகத்து வேண்டாம் நமக்கு, பேசாமல் இவன் கூட வந்துரு அப்படின்னு கூட்டு போயிருக்கணும்ல. எதற்காக அவர் சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று எதற்காக சொல்ல வேண்டும்? எதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை பூமியிலே ஸ்திரீயின் வித்தாய் அனுப்ப வேண்டும்? எதற்காக சிலுவையிலே கடைசி சுற்று ரத்தம் வரை சிந்த வேண்டும்? எதற்காக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மறுபடியும் பிசாசின் கையில் இருந்த துரைத்தனங்களை அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளை பிடுங்கி மறுபடியும் மனுக்குலத்தின் கையிலே கொடுத்து, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், என்னுடைய மகிமை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி எதற்காக மறுபடியும் பூமியின் மேல் ஆளுகையை கொடுக்க வேண்டும்? என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். மறுபடியும் எதற்காக பூமியின் மேல் ஆளுகை கொடுக்க வேண்டும்? திரும்ப அவர் வரும்போது இந்த பூமியை வேண்டான்னு சொல்கிறேக்கா, அல்லது இந்த ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்குறேன், அந்த எஜமானன் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப வந்தானா, வந்தப்போ ஒருத்தன் சொன்னானா, ஐயா 2 கொடுத்தீங்க, நான் 4 ஆக்கி வச்சுருக்கிறேன். ஒருத்தன் சொன்னானா, ஐயா எனக்கு 5 கொடுத்தீங்க, நான் 10 ஆக்கி வச்சுருக்கிறேன். எப்படி? கர்த்தர் சிலுவையில் ஆளுகையை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. திரும்ப வரும்போது, ஐயா ஏதோ ஒரு பட்டணத்தில் ஒரு 50 பேரை வச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு
உலகத்தில் 5 நாடுகளில் 10 நாடுகளில் உங்களுடைய ராஜ்யத்தை நான் விஸ்தரித்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்ல போகிறீர்களா? அல்லது ஐயா வெளிப்படுத்தல் புத்தகத்தை படித்தேன், எனக்கு அடிவயிறு கலங்கிருச்சு, அதனால் இதோ நீங்கள் கொடுத்ததை அப்படியே பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவர் வர்ற வரைக்கும் ஜீவனை பாதுகாத்துக்கணும், பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கணும், அவர்கள் பேச்சை கேட்டுட்டு நம்ம பாதுகாத்துன்னு சொல்லி கொடுத்த காசை நீ புதைச்சி வச்சினா அவர் திரும்ப வரும்போது அவருக்கு முன்பாக நீ நிற்பதற்கு தகுதியற்றவனாய் மாறிவிடுகிறார். ஆகவே எஸ்கேப் மெசேஜஸ் உங்களை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்க போகிறது. அவர் வரும்போது ஐயா ஏதோ என் ஜீவனை பாதுகாத்துக்கிட்டேயா, பரிசுத்தமாக இருந்தேயா, இந்தா நீங்கள் கொடுத்த ரட்சிப்பு இந்த அப்படியே வச்சிருக்கேயான்னு சொன்னீங்க, நீங்களும் பிரச்சனையாயிருவீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, எஸ்கேப் எஸ்கேப் எஸ்கேப்னு, அவர்களும் பிரச்சனைக்குள்ளாவார்கள். அப்போ யார் தான் அவருக்கு முன்னாடி மகிமைப்பட போறா? இந்த பூமியை நாங்கள் ஆளுகை செய்வோம், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க 2ஐ 4ஆய் மாற்றுவோம், 5ஐ 10ஆய் மாற்றுவோம் என்று எவர்கள் சொல்லுகிறார்களோ அவர்கள் அவருடைய வருகையிலே ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கௌரவிக்கப்படுவார்கள். அத்தகைய நபர்களை உருவாக்குகிற நோக்கத்திலே எங்களுடைய பிரசங்கம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கடைசியில் தோத்து போய் தம்முடைய ஜனங்களை அவங்க கணக்குப்படி என்னென்ன திரும்ப வந்து பார்க்கும்போது ஒரு 10-15 பேரோட வருவார், ஒரு 20-30 பேர் தேருவாங்க, இந்த 40 பேரை கூட்டிகிட்டு ஓடிடுவார். இதுதான் அவங்க பிரசங்கம். அவங்க கணக்குப்படி பார்த்தா 40 பேர் தேர்றதே கஷ்டம். ஒரு தோல்வியின் மனப்பான்மையை மனிதனுடைய மனதுக்குள் விதைக்கிறார்கள், ஒரு பயத்தின் ஆவியை மனுஷனுடைய மனதுக்குள் விதைக்கிறார்கள், ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் திகிலையும் மனிதனுடைய மனதுக்குள் விதைக்கிறார்கள். அவங்களுக்கு தேவை ஏதாச்சும் ஒன்று புதுசாக பேசணும், இருக்கிறவங்களாம் பயமுறுத்தணும். அதுக்கு 4 வந்து ஈவில் டெட் எக்ஸாசிஸ்ட் 4 திகில் படத்தை வாங்கி போட்டு பாருங்க, போட்டு கொடுத்து விடுங்க ஜனங்களுக்கு. வெளிப்படுத்தல் விஷயம் தான் கிடைச்சிச்சா? என் அன்புக்குரிய வெளிப்படுத்தல் என்பது வெற்றியின் சுவிசேஷம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். வெளிப்படுத்தலில் தான் பாருங்க வந்து சர்ப்பத்தின் வந்து பூரணமாய் அவன் பிசாசானவன் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் தான் வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலாம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கிறதிலே ஜெயம் பெற்றிருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தலில் தான் ஜீவ புத்தகத்தில் நாம் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தலாம் மரணமும் பாதாளமும் அக்னிக்கடலில் தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தலாம் வலு சர்ப்பத்தையும் அவனுடைய எல்லா சைனியங்களையும் ஒரே ஒரு தூதன் வந்து சங்கிலினால் கட்டி இழுக்கிறதை பார்க்கிறோம். ராஜாவின் வெற்றி எழுதப்பட்ட புத்தகம் வெளிப்படுத்துதல் புத்தகம். அதை பயமுறுத்துவதற்காய் பேசுவதற்கு எழுதப்பட்ட புத்தகம் அல்ல என்பதை விசுவாசிகளாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இதை நீங்கள் படிக்க 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 இயேசு கிறிஸ்துவின் வெற்றியும் இந்த பூமி நமக்கு எவ்வளவு சொந்தம் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆகவே தான் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், மனிதனும் பூமியும். மனிதனுக்கும் பூமிக்கும் இருக்கிற தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த மண்ணை என்ன கனவிலே தேவன் படைத்தாரோ, எதற்காக சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிற தேவனுடைய புத்திரர்களாய் நீங்கள் இந்த பூமியில் இருப்பீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவ புத்திரர்கள் வெளிப்படுகிற நாட்கள் இது. தேவ பிள்ளைகள் வேறு, தேவ புத்திரர்கள் வேறு. அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் என்பவர்கள் யார்? இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். புத்திரர்கள் என்பவர்கள் யார்? தகப்பனுடைய வேலையை பூமியிலே செயல்படுத்துகிறவர்கள். என்றைக்கு புத்திரர்கள் வெளிப்படுகிறார்களோ அன்றைக்கு சகல ஜீவன்களும் அடிமைத்தனத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுவிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க, சில வருஷங்களுக்கு முன்னாடி தேவ புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்திருக்குதுன்னு சொல்லி 2ஆம் வருகையோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. தேவ புத்திரர்னா இயேசு. ஆனால் பைபிளில் பார்த்தா புத்திரன் இல்லை, சன்ஸ் ஆஃப் காட், புத்திரர்கள். புத்திரர் என்கிற வார்த்தை ப்ளூரல் வேர்டு. தேவ புத்திரர் வெளிப்படுகிற நாட்களில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த புத்திரர்கள் யார்? நீயும் நானும் தான். அதான் சொல்கிறேன், நாம் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறபடினால் தேவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியிலே அரசாளும்படி தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எதிர்ப்பு சக்திகளை அழிக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். ராஜாக்களாய் நம்மை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் இந்த பூமிக்கும் இருக்கிற தொடர்பு வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிற நெருங்கிய தொடர்பு போன்றது. நீங்கள் நினைக்கிறீங்க இது இல்லை அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதுவே இது இல்லாமல் இல்லை அப்படின்னா என்ன செய்வீங்க? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பூமி இல்லைப்பா எங்களுக்கு பரலோகம் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா
பூமியில் நீ செய்ய வேண்டிய செயலைனா பரலோகமே உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னார்னா என்ன செய்வீங்க? திரும்ப ரிட்டர்னில் நீங்கள் வந்து இங்கே வேலை பார்ப்பீங்களா? அப்போ நீங்கள், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பரலோகம் வந்து யாருக்கு வந்து அனுமதிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்னா யாருன்றீங்க? பூமியில் வந்து பாவம் செய்யாதவன்றீங்க. அப்போ பூமியில் செய்கிற செயல்களுக்கும் பரலோகத்தில் நீங்கள் நுழையிறதுக்கும் தொடர்பு இருக்கா? அப்போ பரலோகத்திலே நுழைய போகிறோமா இல்லையான்றது எது தான் தீர்மானிக்குது? பூமி தான் தீர்மானிக்குது. அப்போ பூமி ஒரு பெரிய பார்ட் உங்கள் லைஃப்பில். பூமியில் நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதை வச்சு தான் பரலோகம் அனுமதிக்கப்படுதுன்னா, பூமியில் நீங்கள் செய்ய வேண்டிய செய்யாமல் இருந்து விட்டு பரலோகத்தில் நுழையலாம் என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். இந்த பூமியிலே ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் உங்களை என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அந்த காரியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக அவரோடு இணைந்து உன்னதங்களில் அவரோடு கூட அமர்ந்து அந்த காரியங்கள் நீங்கள் செயல்படுத்தாத பட்சத்திலே, நீங்கள் ஒரு நாள் வருவார், நம்ம பாவம் மட்டும் பண்ணாமல் இருந்தால் போதும், எஸ்கேப் ஆயிடலாம் நினைக்காதீங்க. தட்ஸ் நாட் பாசிபிள். செய்யக்கூடாதெல்லாம் நான் செய்யலை சார். ஆமாம், செய்ய வேண்டியதை செய்யலைன்னா ரெண்டுமே தவறு. செய்யக்கூடாத நான் செய்யலை, அதனால் பரலோகம் பெறலாமா? இல்லை, செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யலைனாலும் அதுவும் ஒரு பாவம். கரண்ட் பில் நீங்கள் கட்டலைன்னா தப்பு. அவன் வந்து ஃபியூஸை கொடுங்க, நான் என்ன சார் செஞ்சேன்? ஒன்றுமே செய்யலையே சார் அப்படின்னீங்கன்னா, ஒன்றுமே செய்யாமல் இருந்தில்லை, அதுதான் தப்பு. அப்படித்தான் இந்த பூமியை உங்களை படைக்கும் போது சில காரியங்களுக்காக தேவன் உங்களை படைத்தார். அந்த காரியங்கள் எதற்காக தேவனை படைத்தார் புரிந்து கொண்டு இந்த பூமியில் நீங்கள் செயல்படும் போது தான் அவருடைய வருகையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் இன்னும் 2000 வருஷம் நடந்தாலும் நடக்காது. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இயேசு வருவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இயேசு என்ன சொல்கிறாரு? ஒருவனும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படுறக்கான்னு நான் காத்திருக்கிறேன்றார். புரியுதா? அப்போ எவனுமே ஒரு கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படாமே இருக்கிறாங்க. அவன் ரட்சிக்கப்படுவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே திரும்ப ஜனத்தொகை பெருகிடுது. அங்கிட்டு கொஞ்சம் பேர், நிறையா பேர் ரட்சிக்கப்படாதவன் ஆயிடுறாங்க. சரி, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திரும்ப ஜனத்தொகை பெருகிடுது. இவங்க ரட்சிக்கப்படுறதுக்குள்ள அடுத்த ஜென்ரேஷன் வளர்ந்துடுறாங்க. இப்படியே அவர் காத்துக்கிட்டே இருக்கார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவர் வர்றது உங்கள் கையில் இருக்கா, அவர் கையில் இருக்கா? அவர் வர்றது இப்போ உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்படுறவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் அவர் வர தாமதிக்க தானே செய்யுது. ஆகவே நாம் சில விஷயங்களை நம்மை சுற்றி புரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரைக்கும், இந்த வெளிப்படுத்தலில் படித்து பயந்து 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 முதுகை காட்டிட்டு அழிவாங்கன்னு இருக்கும் வரைக்கும் பிசாசு வலுவாக நம்மளை ஏமாற்றி அவனுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை தள்ளி போட்டுக்கிட்டே போவான். 2000 வருஷத்தில் பல 1000 வருஷங்களை அவன் தள்ளி போட்டான். இந்த ஜெனரேஷன்லேயே நம்ம அமைதியாக இருந்து அவர் வருவார் அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா, அவர் வர்றது எதனால் தாமதமாகனு அவனுக்கு தெரியும். அதை செய்ய விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவர் வர்றது டிலே ஆகிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் பஞ்சத்திலையும் பசியிலையும் வறுமையிலையும் பஞ்சாயத்திலையும் வாழ்வதற்கு நீங்கள் முடிவெடுத்திருக்கிறீர்களா? அல்லது தேவன் என்னை எதற்காக படைத்தார், எதற்காக சிலுவைக்கு வந்தார் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறீர்களா? ஆதியாகமம் 1 அதிகாரத்திலிருந்து நான் வருகிறேன். தேவன் மனுஷனை படைக்கும்போது என்ன நோக்கத்தோடு மனுஷனை படைத்தார்? ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வானம்தான், பரலோகம்தான் நம்ம வாழ்கிறது அப்படின்னு தேவன் நினச்சிருந்தா பூமியை அவர் சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, வானத்தையும் ஹெவனையும் எர்த்தையும் தேவன் என்ன செய்கிறார்? சிருஷ்டிக்கிறாரு. ரெண்டு வேர்ல்டு, ஒன்று விசிபிள் வேர்ல்டு, இன்னொன்று வந்து இன்விசிபிள் வேர்ல்டு. என் அன்புக்குரியவர்களே, அநேக சிலர் இந்த வானம் என்பதை மேக மண்டலங்களை சொல்லுகிறார்கள். பல வேத வல்லுநர்கள் அதை பரலோகம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 2 உலகங்களுமே ஒரே நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் இந்த 2 உலகத்திற்கும் கண்ணுக்கு தெரியாத தொடர்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ தேவனும் மனிதனும் எப்படி பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படி வானமும் பூமியும் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று இன்விசிபிள் வேர்ல்டு, இன்னொன்று விசிபிள் வேர்ல்டு. ஒன்று கண்ணில் பார்க்க முடியும், மாம்ச கண்ணில் பார்க்க முடியும், இன்னொன்று ஆவிக்குரிய கண்ணிலாம் பார்க்க முடியும். இந்த விசிபிள் வேர்ல்டில் தொடர்றது எப்படி வந்து உறுதியாக இருக்குதோ, எவ்வளோ வந்து உண்மையாக இருக்கோ, ரியாலிட்டி ஒரு ரியல் வந்து விஷயமாக இருக்குதோ, டேஞ்சிபிளாக இருக்குதோ, அதே மாதிரி தான் இன்விசிபிள் வேர்ல்டுலையும் எல்லாமே டேஞ்சிபிளாக இருக்குது, தொட்டு உணரக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் இன்விசிபிள் வேர்ல்டுக்குள்ளே போனால் நீங்கள் விசிபிளாக இருக்கீங்களா இன்விசிபிளாக இருக்கீங்களான்னு தெரியாதான்.